வணக்கம் நேர்களே. இந்த ஜாயிண்ட் ஸ்ட்ரீட் வைசஸ் செபி அதில் பார்ட் 2 இது. மெயினாக எப்படி அவங்க இந்தியாவில் ஆப்ரேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அவங்க ரெஜிஸ்டர் அஸ் ஏ ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர், ஆல்சோ அப்ரூவ்டு ட்ரேடிங் மெம்பர் ஆன் இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ். ஸோ மல்டிபிள் டொமஸ்டிக் புரோக்கர்ஸோட அவங்க கையில் உள்ளே இருந்தாங்க. ஸோ டு ரூட் இட்ஸ் ட்ரேட்ஸில் ட்ரேடிங் ஆக்சஸில் பார்த்தீங்கன்னா எஃபிஐ Giant Street to trade directly in Indian market, both cash as well as in the derivative segment. Execution infrastructure பார்த்தீங்கன்னா broker சிஸ்டத்தை யூஸ் பண்ணி அவங்க capability to execute high speed high volume trades, அதான் HFTன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணாங்க ரெண்டு செக்மெண்ட்லையும். ஸோ நார்மலி ஒரு இண்டிவிஜுவல் மாதிரி ஒரு புரோக்கர்கிட்ட ரிஜிஸ்டர் ஆகி பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த புரோக்கரை பொறுத்தவரையும் அவர் ஒன்லி ஃபெசிலிட்டேட்டர், அவருக்கும் அந்த ட்ரேடுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஓகே, கிளியரிங் அண்ட் செட்டில்மெண்ட் ஆல் ட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா செட்டில் த்ரூ த கிளியரிங் கார்பரேஷன் மூலியமாக போகிறது, எலிமினேட்டிங் கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க். ஸோ இதனால் என்னாச்சு, செபி ஆக்ஷன்ஸ் அவங்களுக்கு ஒரு சாதகமாக முடிஞ்சதுன்னு சொல்லலாம். ஸோ மேலும் இந்த செபியினுடைய இந்த எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதமாக அந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்து அது மூலிமா அவங்களுடைய இந்த கோஆர்டினேட்டட் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் இந்த மேனிப்புலேட்டிங் ஆன் இண்டெக்ஸ் லெவல் ஆன் எக்ஸ்பைரி டேஸை கண்டுபிடிச்சு அதன் மூலிமா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் டிஸ்கவரியில் கிட்டத்தட்ட ஒரு 43,289 கோடி ரூபாய் ஆப்ஷன்ஸில் ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. இது டெலிபரேட்லி இன்கரிங் 7,208 கோடி ரூபாய் லாஸஸ் இன் ஈக்விட்டிஸ் அண்ட் ஃபியூச்சர். ஸோ 7,000 ரூபாய் லாஸ் பண்ணாலும் 42,000 ரூபாய் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த இம்பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்லி சஜஸ்டட் தி இன்டென்ஷனல் மேனிப்புலேஷன் அப்படின்னு செபி சொல்லிட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா 4,843 கோடி ரூபாய் அவங்க அக்கௌண்ட்டில் இருந்த பணத்தை ஃப்ரீஸ் பண்ணாங்க. அதேமாதிரி அவங்கள பேன் பண்ணாங்க. ஆல் ட்ரேடிங் அண்ட் டிமேட் பேங்க் அக்கௌண்ட்ஸை ஃப்ரீஸ் பண்ணாங்க. ஸோ இது ஒரு அன்யூஷுவலாக நடந்தாலும், ஸோ இது ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு என்ன வாட் இஸ் திஸ் மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது பார்த்தீங்கன்னாக்க செபி என்ன சொன்னாங்கன்னாக்க, ஒரு ரெகுலேட்டட் சொஃபாஸ்டிகேட்டட் குளோபல் பிளேயர் ஆப்ரேட்டிங் இந்தியன் மார்க்கெட்டில் எக்ஸ்போஸ் த ரீட்டைல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்னுடைய ரிஸ்கை ஃபேஸ் பண்ணி ப்ரைஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஆர்டிஃபிஷியல் ஃபோர்ஸஸை யூஸ் பண்ணாங்க. அதனால் மோஸ்ட் ட்ரேடிங் ஆக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செக்மெண்ட்டில் நிறைய ஸ்மால் போர்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் கேஷ் அண்ட் ஃபியூச்சர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டீப் பாக்கெட் ஃபேர்ம்ஸில் ஒரு இன்ஃப்ளூயன்சிங் எக்ஸ்பைரி ஆப்ஷன்ஸில் நிறைய பணத்தை விட்டாங்க. ஸோ இதுதான் முக்கிய காரணம். அதனால் நண்பர்களே, ஜாக்கிரதையாக உங்களுடைய ட்ரேடை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.